Students, last two videos நம்ம dissolvency of partnership பார்த்தோம். Today we are going to discuss about insolvency of partners. இதுவும் dissolvency of partners இருக்கக்கூடிய one of the subheading தான். ஓகே, இப்போ இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்சால்வென்சி அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஒரு எக்ஸாம்பிளோட. இப்போ தோஸ் இன் விச் பர்சன்ஸ் he did not pay his liabilities they are called as a become a insolvent அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு நபர் அவருடைய பொறுப்புகளை செலுத்த முடியாத ஒரு நிலைமையை அடைகிறாரோ அவரைத்தான் நம்ம நொடிப்பு நிலை அடைந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி is a partner starting a partnership firm. Now B is not able to pay his liabilities, therefore P is stated as an insolvent of partners. அப்போ பிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்சால்வெண்ட் அப்படின்னு அவரால் அவருடைய பொறுப்புகளை செலுத்த முடியாத நிலைமையினால் அவரை நம்ம இன்சால்வெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, let us we are going to discuss about what do you mean by insolvent. இப்போ இன்சால்வெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்சால்வெண்ட் மீனிங் a person unable to pay or settle his debts is that the liabilities are more than his asset. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ லைபிலிட்டிஸை விட அதாவது அசட்டை விட லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதை தான் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். when a person or partnership firm or Hindu undivided family is not able to meet its liabilities from their asset, அதாவது அவங்களோட அசட்டை வச்சு அவங்களோட லைபிலிட்டிஸை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையை அடைஞ்சாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டட் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் மீனிங் இஃப் எ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஷோஸ் எ டெபிட் பேலன்ஸ். அதாவது பார்ட்னர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அது அட்மிஷனாக இருக்கட்டும், ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும், டெத்தாக இருக்கட்டும், டிசொல்யூஷனாக இருக்கட்டும். அப்படி நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது யாராவது ஒரு பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் ஷோ பண்ணுச்சுன்னா, அதாவது கிரெடிட் பேலன்ஸை விட டெபிட் பேலன்ஸ் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா, அதான் அந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. If a partner's capital account shows a debit balance on the dissolution of the firm, he is to pay the debit balance to the firm to settle his account. But if such a partner is insolvent, ஆனால் டெபிட் பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவரால் அவருடைய அந்த டெபிட் பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்படி பே பண்ண முடியாத பட்சத்துக்கு he is called as a insolvent partner அப்படின்னு சொல்கிறோம். அப்போ is that unable to satisfy his debt to the firm, then his deficiency which he is not able to bring will be borne by the other solvent partners. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம 2 கேட்டகரிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸை வச்சு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா இன்சால்வெண்ட், அதாவது யாரெல்லாம் அவருடைய பொறுப்புகளை செலுத்த முடியலையோ அவங்களெலாம் நம்ம இன்சால்வெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிமைனிங் ஒரு போர்ஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஹீ இஸ் கால்ட் அஸ் அ சால்வெண்ட் பார்ட்னர்ஸ். அப்போ இந்த சாப்டரில் இப்போ இந்த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதாவது சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் யாரோ அவங்ககிட்டருந்து அமௌண்ட்டை வாங்கி இன்சால்வெண்ட் பார்ட்னர்ஸ்க்குரிய அமௌண்ட் டெஃபிஷியன்சி அமௌண்ட் பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சால்வெண்ட் பார்ட்னர்ஸ். இப்போ டெஃபிஷியன்சி அமௌண்ட் இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் பார்ட்னர்ஸாக இருக்காங்க அப்படின்னா, இப்போது ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்கோங்க. டி இஸ் பிகம் இன்சால்வெண்ட். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பர்சன்ஸ் சால்வெண்ட் பார்ட்னர்ஸ். அப்போ அந்த டெஃபிஷியன்சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 டியோட அக்கௌண்ட்டில் டெஃபிஷியன்சி வருது. இப்போ இந்த 10,000த்தையும் ஏயோட அக்கௌண்ட்லேயோ பியோட அக்கௌண்ட்லேயோ சியோட அக்கௌண்ட்லேயோ பர்டிகுலராக எடுக்கக்கூடாது. அப்போது நம்ம இந்த 10,000யுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணி எடுக்கணும் ரிமைனிங் சால்வெண்ட் பார்ட்னர்ஸில். அப்போ எப்படி ஷேர் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா டெஃபிஷியன்சி அமௌண்ட்டை என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ண போகிறோம். அப்போ டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சால்வெண்ட் பார்ட்னர்ஸ், இன் வாட் ரேஷியோ த சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் வில் ஷேர் த இன்சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் டெஃபிஷியன்சி. ஸோ என்ன ரேஷியோவில் சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் டெஃபிஷியன்சி அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கிற போகிறாங்க. அப்போது அதுக்கு இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டு
1932 says that one rule, which means corner with Murray case. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்னர் விஸ் மொரே கேஸில் இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி அக்ரிமெண்ட், நம்மளுடைய அக்ரிமெண்ட்டில் டெஃபிஷியன்சி அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னா அதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி அக்ரிமெண்ட். தென் த டெஃபிஷியன்சி ஆஃப் தி இன்சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் எ கேபிட்டல் லாஸ் டு த ஃபர்ம், அல்லது வந்து கேபிட்டல் லாஸாக கன்சிடர் பண்ணோம்னா என்ன பண்ணுறது. தென் இட் சுட் பி பார்ன் பை தி அதர் சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் இன் தர் கேபிட்டல் ரேஷியோ. இப்போ இந்த இடத்துல இந்த கேபிட்டல் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டெஃபிஷியன்சி அமௌண்ட்டை வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிற போகிறாங்கன்னா கேபிட்டல் ரேஷியோவில் தான் ஷேர் பண்ணிக்கிற போகிறாங்க. அண்ட் த சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் சுட் பிரிங் இன் கேஷ் ஈக்குவல் டு தர் ஷேர் ஆஃப் லாஸஸ் ஆன் ரியலைசேஷன். ஸோ ஃபைனலாக வந்து சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுடைய கேஷ் வச்சு அவங்க லாஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கிற போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் யூ மீன் பை கேபிட்டல் ரேஷியோ. இப்போ கேபிட்டல் டிபெண்ட் ஆன் வெதர் த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் அண்டர், அதாவது கேபிட்டல்னால் கேபிட்டலை பேஸ் பண்ணி நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் கேபிட்டல் ரேஷியோ. த கேபிட்டல் ரேஷியோ மே பி கால்குலேட்டட் from the following two methods. First one is fixed capital method, second one is fluctuating capital methods. Already we have discussed about in your first unit, which means introduction of partnership accounting. அப்போ introduction of partnership accountingல நம்ம ஒரு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஃப்ளக்சுவேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா எப்படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி ஃபிக்ஸட் கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல், அதாவது ஃபிக்ஸட் கேபிட்டல்னால் 2 லெஜர் மெயின்டைன் பண்ணணும். அதாவது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில், பட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒன்று நம்ம செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணுவோம். அதில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் ட்ராயிங்ஸு, சேலரி, கமிஷனு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல்ஸ் இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா 2 அக்கௌண்ட்ஸ் சைமல்டேனியஸாக மெயின்டைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று partners capital accounts, second one is partners current account, third one is fluctuating capital method. Fluctuating capital methods பொறுத்த வரைக்கும் all the adjustments should be recorded in one account. எல்லா அக்கௌண்ட்டையுமே நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே சேர்த்துக்கிறப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும், அட்ஜஸ்ட்மெண்ட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலு, பார்ட்னர் சேலரி ஆர் கமிஷன் எக்ஸட்ரா, இந்த மாதிரி வர்றதெல்லாமே நம்ம வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரே அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ண போகிறோம். அப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிட்டல் அமௌண்ட் இஸ் நாட் சேஞ்ச், கேபிட்டல் அமௌண்ட் மாறாது. பட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட் மாறும். பிகாஸ் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே சேர்த்து வரதுனால எண்ட் ஆஃப் கேபிட்டல்ஸ் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஃபஸ்ட் யூனிட்டில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று என்ன, கேபிட்டல் ரேஷியோ அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் எப்படி சார் கேபிட்டல் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது? ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் வில் பி டேக்கன் ஃபார் கால்குலேட்டிங் கேபிட்டல் ரேஷியோ. அப்போ இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்ட்னர்ஸோட ஒரிஜினல் கேபிட்டல் என்னவோ அதை தான் எடுத்துக்கிற போகிறோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஸ் தட் கேபிட்டல் பேலன்ஸ் ஷோன் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் பேலன்ஸ் எவ்வளோ ஷோ ஆகுதோ அதை தான் வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி தான் கேபிட்டல் ரேஷியோ கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டல் ரேஷியோ அண்டர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். Capital balance shown in the capital account of the solvent partners will be taken for calculating capital ratio. ஸோ இதுவும் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்சிங் ஃபிகர் ஷோ பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் கேபிட்டல் ரேஷியோ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட் should be recorded into the capital accounts. ஆல்ரெடி ஐ டோல்டு டு யூ. இப்போ இந்த கேபிட்டல்ஸோட எதை ஆட் பண்ணியிருப்போம், பார்ட்னர்ஸோட ரிசர்வ், அதாவது ஜென்ரல் ரிசர்வ் அந்த மாதிரி ரிசர்வ் ஃபண்ட் இருந்துச்சுனாலும் அதையும் நம்ம இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம இதோட இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கேபிட்டல் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து 10,000 காமிக்குது அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஸுக்கு, இப்போ ஜென்ரல் ரிசர்வ் ஒரு 2,000 காமிக்குது, அது மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு 2,000 அப்படின்னா அப்போ என்னோடய கேபிட்டல் வந்து என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நான் ரேஷியோ கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த 2 மெத்தட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. இப்போ இந்த சம்மை ரீட் பண்ணுறேன், பார்த்துங்க, கவனிச்சுக்கோங்க. த ஃபாலோயிங் இஸ் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் A, B and C on March 31, 2012. Creditors 20,000, general reserve 15,000, capital accounts
A 25,000, B 15,000, cash 6,000, sundry debtors 10,000, stock 20,000, furniture 10,000, machinery 20,000, capital C is capital overdrawn 9,000. C is insolvent. அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் who is insolvent? C is insolvent. பட் his estate pays அவரால் எவ்வளோ பே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னா 2,000 தான் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃப்ரம் இன் திஸ் கேஸ் த பார்ட்னர்ஷிப் firm இட் இஸ் டிசைடட் டு வைண்ட் அப் தி பார்ட்னர்ஷிப். இப்போ இவங்க பார்ட்னர்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா பார்ட்னர்ஷிப் firm வைண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த டைம் ஆஃப் வைண்ட் அப் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் firm த அசட்ஸ் ஆர் ரியலைஸ்டு ஆஸ் ஃபாலோஸ். இப்போ அசட்டை ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ அசட்டை ரியலைஸ் என்னென்ன மாதிரியான அசட்டை எவ்வளோக்கு ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சண்டே டேட்டாஸ் 7,500, ஸ்டாக் 16,000, ஃபர்னிச்சர் 7,000, மிஷினரி rupees 14,000. த காஸ்ட் ஆஃப் வைண்டிங் அப் கேம் ₹2, 2,500. இப்போ இந்த டிசொல்யூஷன் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் ஐ திங்க் திஸ் இஸ் தி ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா 2,500 பே பண்ணுறாங்க. இப்போ கிவ் த அக்கௌண்ட்ஸ் டு க்ளோஸ் த புக்ஸ் ஆஃப் த firm அண்டர் 2 methods. The first method is if the capitals are fixed. The second method is if the capitals are fluctuating. இப்போ ரெண்டு மெத்தடை பேஸ் பண்ணியும் ஒரே சம்மை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா if the capitals are fixed. இப்போ ஃப்ரம் இன் திஸ் மெத்தட் டிசொல்யூஷனுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணமோ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதே ப்ரொசீஜர் தான் இந்த மெத்தட்லேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ டிசொல்யூஷனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணோம்? ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். ஃப்ரம் இன் திஸ் insolvency of partners there are same procedure to prepare the realization account. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு அங்கே என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் சார். அப்போது ஃபஸ்ட்டு ஆல் த அசட்ஸ் அண்ட் liabilities are to be transferred to realization account. இப்போ ரியலைசேஷன் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா அசட் அண்ட் லைபிலிட்டிஸை அசட் புக் வேல்யூனோ அதுபடி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஜேர்னல் நான் சொல்கிறேன், இங்கே லெஜர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு வேரியஸ் அசட் அப்படின்னு வரும். இப்போ என்னென்ன அசட் இருக்கோ எல்லா அசட் எக்ஸப்ட் கேஷை தவிர்த்து எல்லா அசட்டையுமே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி டேட்டாஸு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சரு, தென் மிஷினரி 10,000, 20,000, 10,000, 20,000, 60,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து அசட்டை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அட் த டைம் ஆஃப் ரியலைசேஷன் த அசட் த கேஷ் வாஸ் கம்ஸ் இன்டு தி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். அப்போ கேஷ் வந்து உள்ளே வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஆல்ரெடி ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டு நாமினல் அக்கௌண்ட் நேச்சர்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ ரியலைஸ் பண்ணும்போது கேஷ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் தி இன்கம் சோர்சஸ் ஆஃப் யுவர் பார்ட்னர்ஷிப் firm. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். அப்போ என்னென்ன அசட்டை எவ்வளவுக்கு ரியலைஸ் பண்ணுறோமோ அந்த அசட்டை மட்டும் நம்ம டெபிட் பண்ணால் போதும். அப்போ இங்கே கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் இதுதான் ஜேர்னல். அப்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு பை கேஷ். இப்போ அசட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அந்த அசட்டை அப்படியே எழுதியிருக்காங்க. சன்ட்ரி டேட்டாஸ் 7,500, ஸ்டாக் 16,000, ஃபர்னிச்சர் 7,000, மிஷினரி 14,000, டோட்டலி 44,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாலே ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் தான் பண்ணணும். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் 2,500. இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா டெபிட் சைடு கூட வருது 62,500. இப்போ பேலன்சிங் ஃபிகர் கால்குலேட் பண்ணால் 18,000 வருது. திஸ் 18,000 it should be treated as a realization loss. The loss amount transferred to partners capital account in profit sharing ratio. இப்போ இங்கே in the absence of profit sharing ratio the profit or losses are distributed in equal. இப்போ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா 6,000. அப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஜேர்னலு. பட் இங்கே லெஜர் டைரெக்டாக போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரியலைசேஷன் லெஜர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன லெஜர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் சார். இப்போ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போயுமே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எந்த பக்கம் வரும்
கிரெடிட் சைடு தான் வரும். அப்போ கிரெடிட் சைடு எழுதியிருக்காங்க பாருங்கள், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஏக்கு 25,000, பிக்கு 15,000. பட் சிக்கு மட்டும் எந்த பக்கம் எழுதியிருக்காங்க, டெபிட் சைடு. பிகாஸ் சியோட கேபிட்டல் பேலன்ஸ் எந்த பக்கம், சியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டு சம்மில் வந்து எந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கு 9,000 அப்படின்னு சொல்லி. அப்போது அசட் சைடு வந்துச்சு அப்படின்னா அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போயுமே எங்கே வரும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில் டெபிட் சைடு வரும். அப்போ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், சிக்கு நேரம் எவ்வளோ எழுதியிருக்கோம், 9,000 எழுதியிருக்கோம். ஓகே, இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் ரிலேட்டடாக என்னென்ன ஜேர்னல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணோமோ அந்த ஜேர்னல்ஸ் எல்லாத்தையுமே இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணி ஆகணும் சார். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சம்மை செக் பண்ணுங்கள். இஃப் தேர் இஸ் எனி ஜென்ரல் ரிசர்வ் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிவன் that should be transferred to partners capital accounts in their profit sharing ratio. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சம்மில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 15,000 வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சார். அப்போ என்ன சார் ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும், டோட்டலி ஹவு many பார்ட்னர்ஸ் இஸ் தேர், 3 பார்ட்னர்ஸ். அப்போ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் அப்படி வருமா, இல்லை. ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல், சிஸ் கேபிட்டல். இப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இல்லை. அப்போ இங்கே எப்படி எழுதணும், 5,000 ஈக்குவலாக எழுதியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போது அங்கே பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரெடிட்டாக வரதுனால ஜேர்னலில், அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரெடிட் சைடு பை ஜென்ரல் ரிசர்வ் 5,000 எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரியலைசேஷன் லாஸ் வந்துச்சு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு ஜேர்னல் எழுதியிருக்கோம். என்ன, ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டாரா கிடையாது, என்னென்னா ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல், சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். அப்போது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 ரியலைசேஷன் 6,000 எழுதிட்டோம் சார். நெக்ஸ்ட்டு இப்போது ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பை கேஷ் 2,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. இந்த 2,000 எங்கே வரும் அப்படின்னா சி அக்கௌண்ட்டுக்கு நேராக வரும். ஸோ சியோட அக்கௌண்ட், அதாவது சிஏல எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சிஏல வந்து இப்போ சிஏல எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னா 2,000 பே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சிஸ் கேபிட்டல் அப்படின்னு எழுதணும். அப்போது சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு பை கேஷ் 2,000, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2,000 வந்து சிஏவோட அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டேலி ஆகும். ஆமாம். நெக்ஸ்ட்டு இப்போது சியோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்போ சியோட அக்கௌண்ட்டில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வரும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சியோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. சியோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா டெபிட் சைடு 15,000 வரும். பட் கிரெடிட் சைடு எவ்வளோ வரும்னா 5 + 2 7,000 அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். அப்போது 15,000ல் 7,000 போச்சு அப்படின்னா, ஸோ 15,000ல் 7,000 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 8,000. அப்போ சியோட டெஃபிஷியன்சி பேலன்ஸ் எவ்வளோ வருது, அதாவது சியோவில் கட்ட முடியாத பேலன்சிங் அமௌண்ட் எவ்வளோ வருது, 8,000 வருது. இந்த 8,000 அப்போ சி இஸ் பிகம் இன்சால்வெண்ட் பார்ட்னர்ஸ். அப்போ அந்த சியோட அந்த இன்சால்வெண்ட் அமௌண்ட்டை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிற, யார் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னா சால்வெண்ட் பார்ட்னர்ஸோடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிற போகிறோம். இப்போ ரிமைனிங் பர்சன் இஸ் கால்ட் அஸ் அ சால்வெண்ட் பார்ட்னர்ஸ். அப்போ ரிமைனிங் பர்சன் ஏ, பி என்ன ரேஷியோவில் எடுத்துக்கிற போகிறீங்க, கேபிட்டல் ரேஷியோவில் எடுத்துக்கிற போகிறீங்க. அப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், who is solvent partners from in this sum, A, B is a solvent partners. அப்போ A's capital account debtor, B's capital account debtor to C's capital. அப்போது டோட்டலாக இங்கே இந்த இடத்துல கிரெடிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 5,000 இருக்குது, இந்த 2,000 இந்த பக்கம் எழுத சொன்னேன், அப்போ 7,000 வரும். பட் இங்கே டெபிட் சைடு பார்த்தீங்கன்னா 15,000 இருக்குது. 15,000ல் 7,000 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் டெஃபிஷியன்சி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,000. இந்த 8,000 என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிற போகிறாங்க
சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் ரேஷியோ. இப்போ ஏயோட கேபிட்டல் எவ்வளவு 25,000, பியோட கேபிட்டல் 15,000. இப்போ ரெண்டுலையும் ஈக்குவலாக எத்தனை ஜீரோ கேன்சல் ஆகும்? 3 ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா ரேஷியோ என்ன 25:15 அப்படின்னு வச்சுக்கலாம். இது இன்னும் சம்மரி பண்ணாலும் பண்ணிக்கலாம், அல்லது இப்படியே ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ரேஷியோ வரும்? 25:15. அப்போது சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் இங்கே யார் சார்? ஏ, பி. அப்போ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு சிஎஸ் கேபிட்டல். அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைடு டு சிஎஸ் கேபிட்டல். ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைடில் 5,000 எழுதியிருக்காங்க, பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைடில் 3,000 எழுதியிருக்காங்க. இதுலேயே சிஏ கேபிட்டல் கிரெடிட்டாக வர்றதுனால அப்போ சிஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 5,000, தென் பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 3,000. ஸோ இப்போது ஏயோட அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக சியோட அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா டேலி ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன லெஜராக க்ளோஸ் பண்ணணும்? என்ன யாரோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா ரிமைனிங் பார்ட்னர்ஸ். இப்போ ரிமைனிங் பார்ட்னர்ஸ் யார்? ஏ, பி. இப்போ இவங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம்னா இவங்களுக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான், அதாவது கிரெடிட் சைடு தான் அமௌண்ட் அதிகமாக வருது. 36,000, 26,000. இப்போ இதில் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வருது அப்படின்னா 25,000. இப்போ எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்மை வைண்ட் அப் பண்ணுறோம். அப்போ வைண்ட் அப் பண்ணும்போது செட்டில்மெண்ட் பண்ணணும். அப்போ த பேலன்சிங் அமௌண்ட்டு செட்டில்டு டு பார்ட்னர்ஸ் இன் தி வே ஆஃப் கேஷ் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம இங்கே கேஷாக கொடுக்குற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அப்போது இங்கே கேஷாக கொடுக்குறோம்னா அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸு, அதாவது ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ டு கேஷ் 25,000, 17,000. இப்போது ரியலைசேஷன் லெட்ஜரை எப்படி ஓப்பன் பண்ணுறது, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா கிரெடிட்டாஸ், அதாவது ரிமைனிங் லைபிலிட்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாஸ். அப்போ கிரெடிட்டாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் அசியூம் பண்ணணும். அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும்னா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். கிரெடிட்டாஸ் லைபிலிட்டிஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதியிருக்காங்க 20,000. அதே மாதிரி அதை வந்து பேமெண்ட் பண்ண மாதிரி டு கேஷ் 20,000 அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன புக்குன்னா கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் சார். இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேஷ் அக்கௌண்ட் டேலி ஆச்சு அப்படின்னா தான் நம்ம பண்ண ஒர்க்ஸ் வந்து சரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ கேஷ் ரிலேட்டடாக என்னென்ன ஜேர்னல்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணோமோ, அதாவது ரெக்கார்ட் பண்ணோமோ அது எல்லாத்தையுமே இங்கே போஸ்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கேஷ் அப்படின்றது அசட்டு. இந்த அசட் அப்படின்னாலே அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த பக்கம் வரும்? டெபிட் சைடு தான் வரும். அதாவது சம்மில் அசட் சைடு கொடுத்துருக்கூடிய கேஷ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் 6,000 இங்கே எழுதியிருக்காங்க. இங்கே இருக்குது 6,000. நெக்ஸ்ட்டு அசட்டை ரியலைஸ் பண்ணும்போது கேஷ் உள்ளே வந்திருக்கு. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன் 44,500. நெக்ஸ்ட்டு ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்கோம். இப்போ ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 2,500. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ்க்கு அமௌண்ட்டு பே பண்ணுறோம். அப்போ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷு பை கிரெடிட்டாஸ் 20,000. நெக்ஸ்ட்டு இப்போ ஏக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறோம். அப்போ செட்டில்மெண்ட் பண்ணும்போது ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷு. அப்போ இந்த இடத்துல வந்து ஏன்னு இருக்குப்பா, இதை மட்டும் பின்னு மாற்றிக்கங்க. சாரி, இந்த இடத்துல வந்து பை ஏஎஸ் கேபிட்டல் பை எஸ் கேபிட்டல் 2 டைம்ஸ் வந்துருக்கு இல்லையா, அது வந்து பி. இந்த 17,000 நேரம் இருக்கிறது பியோட கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போது கேஷ் பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சீட்டிலேருந்து நம்ம கேஷ் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதான் இங்கே சியோட கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி கேஷ் உள்ளே வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டு சிஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ரியலைசேஷன் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த லாஸை வந்து நம்ம ஏட்டிருந்து பிகிட்டேருந்து வாங்கிட்டோம். அப்போ என்ன ஜேர்னல் கேஷ் அக்கௌண்ட் டு ஏஸ் கேபிட்டல் பிஎஸ் கேபிட்டல். அப்போ இங்கே 6,000, இங்கே 6,000. அப்போ டோட்டலாக 64,000 கேஷ் புக் அப்படின்றது என்ன ஆச்சுன்னா டேலி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து கேபிட்டல், அதாவது இன்சால்வென்சி ஆஃப் பார்ட்னர்ஸில் ஒரு ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கேஷ் புக் ஓப்பன் பண்ணுறோம். இது என்ன மெத்தட் அப்படின்னா, இஃப் தி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் ஃபிக்ஸட், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஃபிக்ஸடாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேம் சம்மு, பட் வந்து பார்த்திங்கன்னா இஃப் த கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். இப்போ இஃப் த கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம ரியலைசேஷன் அண்ட் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் சேம் ப்ரொசீஜர் தான், அதில் எந்த சேஞ்சஸும் வராது. கேஷ் புக்கும் அது கேஷ் அக்கௌண்ட்டும்
கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் மாறும். இப்போ ஏன்னா அங்கே வந்து கேபிட்டல் வந்து ஃபிக்ஸடாக இருந்துச்சு, பட் இங்கே வந்து கேபிட்டல்ஸ் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி ஆஸ் யூஸ்வல் சேம் ஃபார்மேட் ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணோடனே அதே மாதிரி 25,000 15,000 ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதியிருக்காங்க. சிஏ பொறுத்த வரைக்கும் 9,000 அதாவது அசட் சைடு காமிக்கிறதுனால இங்கே 9,000 எழுதியிருக்கோம். தென் ஜென்ரல் ரிசர்வை பிரித்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ரியலைசேஷன் லாஸ் வந்து இங்கே எழுதியிருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேஷ் 6,000 கேஷ் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பை கேஷ் 2,000. நெக்ஸ்ட்டு இப்போ சியோட டெஃபிஷியன்சி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது கேபிட்டல் ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸு ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வ் ப்ளஸ் அக்குமுலேட்டட் லாஸஸ். இப்போ இதில் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 25,000. நெக்ஸ்ட்டு 5,000. 25,000 5,000 ஆட் பண்ண எவ்வளோ சார் வருது? 30,000. அப்போ இங்கே 20,000 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அப்போது 30:20. அதே தான் அமௌண்ட்டு. அதாவது சியோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, 15,000 வருது. 15,000ல் மைனஸ் 15,000 இங்கே டெபிட் பேலன்ஸ் காமிக்குது. இந்த 15,000ல் இந்த மைனஸ் 5,000 கழிச்சிட்டிங்க அப்படின்னா அவரால் 2,000 கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த 2,000 வந்து லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா 8,000 வரும். இந்த 8,000 வந்து 30:20 அப்படின்ற ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். அப்போ அப்படி பிரித்து கொடுத்தோம்னா அதே ஜேர்னல் தான். சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எட்டார் டு இன்சால்வெண்ட் பார்ட்னர்ஸு. அப்போ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எட்டார் 4,800, பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எட்டார் 3,200 டு சிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். எழுதி 8,000 அப்படின்னு சொல்லி எழுத போகிறீங்க. அதேமாதிரி இங்கே இந்த கேஷ் இருக்குது பாருங்கள், இந்த கேஷ் 2,000 வந்து சியோட அக்கௌண்ட்டில் எழுதிருங்க. இங்கேயும் மாற்றி ரெக்கார்டு இருக்குது, பிக்கு நேராக ரெக்கார்டு இருக்குது, அது சியோட அக்கௌண்ட்டில் எழுதிருங்க. இதே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சியோட அக்கௌண்ட்டில் எழுதிடணும். அடுத்ததாக வந்து கேஷ் செட்டில்மெண்ட், அதாவது பேலன்சிங் ஃபேர் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 25,200 16,800. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், அதாவது கேஷ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுல. இப்போ இந்த கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல 2 பேலன்ஸ் ப்ராடவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ரியலைசேஷன், அதாவது கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு ரியலைசேஷன் சொல்லி அசட்டை ரியலைஸ் பண்ணதுக்குன்னு 44,500 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 சிஸ் கேபிட்டல் 2,000, அதாவது சி பே பண்ணுறாங்களே அந்த அமௌண்ட்டு. அதேமாதிரி ரியலைசேஷன் லாஸ் பே பண்ணுறாங்க இல்லையா பார்ட்னர்ஸ் ஏ பி, அந்த அமௌண்ட்டு. அதேமாதிரி இங்கே க்ரெடிட் சைடு எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டு, கிரெடிட்டர்ஸ் கொடுக்குறோம் அந்த அமௌண்ட்டு. தென் செட்டில்மெண்ட் 25,200 16,800. டோட்டலாக வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 64,500 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இன்சால்வென்சியாக பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பீஸ் முறை கேஸில் 2 மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸோட கேபிட்டல் வந்து ஃப்ளெக்சுவேட்டிங்கு, செகண்ட் வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல்ஸ் வந்து ஃபிக்ஸட். ஸோ ஃப்ளெக்சுவேட்டிங் ஃபிக்ஸட் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரே சம வச்சு ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் இருந்தால் எப்படி லெட்ஜர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதேமாதிரி ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல்ஸாக இருந்தாங்கன்னா அங்கே எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் டு மீ. மெசேஜ் மூலமாகவோ அல்லது கால் பண்ணியோ கேட்டுக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. தேங்க்யூ.